அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவில் பதிவாளர் மற்றும் கிராம சேவகர் போட்டி பரீட்சைக்கான வினாவிடைகள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, சமீபத்தில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்த நாடு எதென கேட்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்த நாடு எதென கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் விடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகிலேயே மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவினை நிர்மாணித்து வருகின்ற ஒரு நாடாக காணப்படுவதுதான் சீனா. உலகிலேயே மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவினை நிர்மாணித்து வருகின்ற ஒரு நாடாக விளங்குவதுதான் இந்த சீனா. அதே போன்று அமெரிக்கா 2031 ஆண்டுக்கான மகளிர் உலக கோப்பை போட்டியை நடாத்த உள்ள ஒரு நாடாக காணப்படுகிறது. 2031 ஆண்டுக்கான மகளிர் உலக கோப்பை போட்டியை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ள நாடாக காணப்படுவதுதான் அமெரிக்கா. சமீபத்தில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்த நாடாக விளங்குவது ரஷ்யா. முதலாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். இரண்டாவது கேள்வி, புதிதாக நியமிக்கப்பட்ட பதிவாளர் நாயகம் யாரென கேட்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட பதிவாளர் நாயகம் யாரென கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கர்சன் சூரிய பெருமை என்று இருக்கின்றது. கர்சன் சூரிய பெருமை இவர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிதியமைச்சினுடைய செயலாளர், தற்போதைய நிதியமைச்சினுடைய செயலாளராக இருக்கிறவர் தான் கர்சன் சூரிய பெருமை. அதே போன்று ஹமிந்து மெண்டிஸ் என்றவர், கமிந்து மெண்டிஸ் இலங்கையினுடைய அண்மையில் சிறந்த ஆட்டநாயகன் விருதினை வென்றவர். இலங்கையினுடைய சிறந்த ஆட்டநாயகர் விருதினை வென்றவராக காணப்படுவது தான் இந்த கமிந்து மெண்டிஸ் என்றவர். அதே போன்று புதிதாக நியமிக்க பதிவாளர் நாயகம் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் சசிதேவி ஜலதீபன். இவர் தான் புதிதாக நியமிக்கப்பட்ட பதிவாளர் நாயகம், முதல் பெண் பதிவாளர் நாயகமாகவும் இவர் தான் காணப்படுறார். ஆகவே சரியான விடை வந்து முதலாவது விடை தான் இதுக்கு சரியான விடையாகும். மூன்றாவது கேள்வி, சார்க் நாடுகளின் உத்தியோகபூர்வ மொழி எதென கேட்கப்பட்டுள்ளது. சார்க் நாடுகளின் உத்தியோகபூர்வ மொழி எதென கேட்கப்பட்டுள்ளது. கிரேக்கம் ஒரு சட்ட மொழியாகும். கிரேக்கமானது சட்ட மொழியாகும். இந்த மாண்டரின் என்றிருக்கிறது, அதாவது சீன மொழி, உலகில் வந்து அதிகளவு பேசப்படுகின்ற ஒரு மொழியாகத்தான் இந்த மாண்டரின் இருக்கின்றது. சார்க் நாடுகளின் உத்தியோகபூர்வ மொழியாக விளங்குவது ஆங்கிலம். ஆகவே சரியான விடை வந்து மூன்றாவது விடையாகும். நான்காவது கேள்வி, ஓரினச் சேர்க்கை திருமணத்தினை சட்டபூர்வமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எதென கேட்கப்பட்டுள்ளது. ஓரினச் சேர்க்கை திருமணத்தினை சட்டபூர்வமாக அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திருமணத்தினை வந்து சட்டபூர்வமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடாக விளங்குவது தான் தாய்லாந்து. ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து முதலாவது விடையாகும். அதே நேரம் இந்த டென்மார்க் சர்வதேச ஆய்வுகளுடைய தரவுகளின்படி 2025 மிகவும் ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்ற ஒரு நாடாக விளங்குவதுதான் டென்மார்க். சர்வதேச ஆய்வு தரவுகளின்படி 2025 மிகவும் ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்ற நாடாக விளங்குவதுதான் இந்த டென்மார்க். ஆகவே சரியான விடை வந்து முதலாவது விடையாகும். ஐந்தாவது கேள்வி, எந்த ஆசிய நாடு சுற்றுலாவுக்கான மிகவும் பாதுகாப்பான பயணத்தலமாக சர்வதேச ரீதியில் பெயரிடப்பட்டுள்ளது. எந்த ஆசிய நாடு சுற்றுலாவுக்கான மிகவும் பாதுகாப்பான பயணத்தலமாக சர்வதேச ரீதியில் பெயரிடப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலாந்து, பஹல்காம், இந்தோனேசியா, ஜப்பான் போன்ற நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவங்க இங்கிலாந்துன்னு சொல்லியிருக்கிறது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அண்மையில் நிர்மாணிக்கப்பட்ட மிகப்பெரிய கடல் காற்றாலை
கொண்ட ஒரு நாடாக இது காணப்படுகிறது. அதே போன்று இந்த ஜப்பான் தற்போது பிறப்பு விதத்தில் வரலாறு காணாத வீழ்ச்சியினை சந்தித்த ஒரு நாடாக ஜப்பான் காணப்படுகிறது. எந்த ஆசிய நாடு சுற்றுலாவுக்கு மிகவும் பாதுகாப்பான பயணத்தலமாக சர்வதேச ரீதியில் பெயரிடப்பட்டுள்ளது எந்த நாடுன்னு பார்த்தோம்னா ஜப்பான் தான் இதுக்குரிய விட. ஆகவே 4வது விட இதுக்குரிய சரியான விடையாகும். 6வது கேள்வி, நாட்டின் தற்போதைய நிதி அமைச்சர், நாட்டினுடைய தற்போதைய நிதி அமைச்சர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. விஜித ஹேரத், இவர் தற்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இவர் காணப்படுகிறார். அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்க நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. இவர் இலங்கையினுடைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராகவும் நாட்டினுடைய தற்போதைய நிதியமைச்சராகவும் இவரே காணப்படுகிறார். ஆகவே சரியான விடை 2வது விடையாகும். சரியான விடை 2வது விடையாகும். 7வது கேள்வி, தற்போதைய உலக சனத்தொகை, தற்போதைய உலக சனத்தொகை எவ்வளவென கேட்கப்பட்டுள்ளது. தற்போதைய உலக சனத்தொகை எவ்வளவென கேட்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய உலக சனத்தொகை இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8 பில்லியன், 22 மில்லியன், 8.2 பில்லியன், 1.4 பில்லியன் சொல்லி விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 22 மில்லியன் இலங்கையினுடைய சனத்தொகை, 22 மில்லியன் இலங்கை நாட்டினுடைய சனத்தொகை 22 மில்லியன். 1.4 பில்லியன் உலக சனத்தொகையில் இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய சனத்தொகை தான். 1.46 பில்லியன் மக்கள் இந்தியாவில் இருக்கின்றது. இதுதான் நாடுகளில் அதிகளவான சனத்தொகை கொண்ட நாடாக காணப்படுகிறது. தற்போதைய உலக சனத்தொகை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது விட 8.2 பில்லியன் சனத்தொகை இருக்கின்றது. ஆகவே 3வது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 8வது கேள்வி, இலங்கையில் குறைந்த நிலப்பரப்பில் பயிரிடப்படும் பெருந்தோட்ட பயிர் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கூடிய நிலப்பரப்பு அதிக அளவில் நிலப்பரப்பில் பயிரிடப்படுகின்ற ஒரு பயிரென்று கேட்டால் நெல் வரும். இலங்கையில் அதிக நிலப்பரப்பில் பயிரிடப்படுவது நெல். குறைந்த நிலப்பரப்பில் பயிரிடப்படுவது கோப்பி. இலங்கையில் கோப்பி செய்கிறான் குறைந்த நிலப்பரப்பில் பயிர் செய்யப்படுகின்றது. ஆகவே சரியான விடை 1வது விடையாகும். 9வது கேள்வி, கருணை கொலையினை சட்டபூர்வமாக்குவதற்கான சட்ட முன்மொழிவினை பாராளுமன்றத்திலே கருணக்கொலையினை சட்டபூர்வமாக்குவதற்கான முன்மொழிவினை பாராளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றியுள்ள நாடு என கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நெதர்லாந்து அதாவது இலவச கல்வியினை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. இதில் இந்த கருணக்கொலையினை சட்டபூர்வமாக்குவது சட்ட முன்மொழிவினை பாராளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றியது பிரிட்டன். இதில் இல்லை. ஆகவே அதான் இதுக்குரிய சரியான விடை பிரிட்டன் தான் இதுக்குரிய சரியான விடையாகும். ஆகவே அதுக்குரிய சரியான விடை பிரிட்டன். 10வது கேள்வி, இலங்கையில் அண்மையில் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற கட்டடத்திற்கான நிதியுதவியினை வழங்கிய நாடு. இலங்கையில் அண்மையில் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற கட்டடத்திற்கான நிதியுதவியினை வழங்கிய நாடு என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டிற்கான உலகிலே சிறந்த விமான நிலையம் உள்ள ஒரு நாடாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் அண்மையில் செஸ் அதாவது சதுரங்க விளையாட்டினுடைய தடை செய்த ஒரு நாடாக காணப்படுகிறது. இந்த ஆப்கானிஸ்தான் அண்மையில் செஸ் என்று சொல்கிற சதுரங்க விளையாட்டினை தடை செய்த நாடாக காணப்படுவது தான் இந்த ஆப்கானிஸ்தான். அப்போ ஆகவே இதற்குரிய சரியான விடை சீனா இதற்குரிய சரியான விடையாகும். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் எந்த மாவட்டத்தில் எண்ணெய் நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டையில் தான் அந்த ஒப்பந்தத்தின்படி அமைக்கப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டையில் 3வது
விடை நவீன பொதுவுடைமை பொருளாதாரத்தின் தந்தை. நவீன பொதுவுடைமை பொருளாதாரத்தினுடைய தந்தையாக காணப்படுபவர். இந்த விடையை நாங்கள் பார்த்தோம்னா அடாம் ஸ்மித் வந்து அந்த அதாவது பொருளியலின் தந்தைன்னு சொல்லப்படுவார். அடாம் ஸ்மித் தேசங்களின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தேசங்களின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதே போன்று சிக்மன் பிரைட் என்ற உளப்பகுப்பாய்வு கொள்கையை நிறுவியதான் சிக்மன் பிரைட் என்றது உளப்பகுப்பாய்வு கொள்கையை முன்வைத்தவர். ஆகவே சரியான விடை வந்து 2வது சரியான விடை. 13வது கேள்வி, அண்மையில் இலங்கையில் எந்த ரயில் பயண மார்க்கமானது சர்வதேச அங்கீகாரத்தினை பெற்றுக்கொண்டது? இலங்கையில் எந்த ரயில் பிரயாண மார்க்கமானது சர்வதேச அங்கீகாரத்தினை பெற்றுக்கொண்டது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு பதுளை இந்த விதிதான் சரியான விடையாகும். அடுத்தது 14வது கேள்வி, இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலகிய இரு பெரும் நாடுகள் எவை என கேட்கப்பட்டுள்ளது? இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலகிய இரு பெரும் நாடுகளும் அவை. ஒன்று அமெரிக்கா, ஆர்ஜென்டினா, 2 நாடுகள் இதில் வரும். ஆகவே ஆர்ஜென்டினா மற்றது அமெரிக்கா. ஆகவே 2 விடையும் இருக்குது வரும். 1 2 போட்டாலும் சரி. பர்மாவுடன் யுத்தம் செய்த இலங்கை மன்னன் யாருன்னு கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் பராக்கிரமபாகு தான் இந்த பர்மாவுடன் யுத்தம் செய்த இலங்கை மன்னன். பண்டுகாவியன் இலங்கையிலே முதலாவது மன்னன் ஆவான். நிசங்கமலன் புலனர்வையினை ஆண்ட ஒரு மன்னனாக காணப்படுவதுதான் நிசங்கமலன். 16வது கேள்வி, தற்போதைய இலங்கை அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஒன்று இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டாக்டர் கிருஷ்ணா சீனிவாசகன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தினுடைய தற்போதைய பணிப்பாளராக காணப்படுவர் தான் இந்த கிருஷ்ணா சீனிவாசன் என்றவன். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் தற்போதைய பணிப்பாளர் ஆக காணப்படுவது தான் இந்த கிருஷ்ணா சீனிவாசன். கொல்வின் ஆர்.டி. சில்வான்றது வந்து இவர் தான் தற்போதைய இலங்கை அரசியலமைப்பு உருவாக்கியவராகவே விட வந்து முதலாவது விடையாகும். அடுத்த நாள் பார்த்தோம்னா இலங்கையில் மனித உரிமை ஆணைக்குழுவின் துரித தொலைபேசி இலக்கம். இலங்கையுடைய மனித உரிமை ஆணைக்குழுவின் துரித தொலைபேசி இலக்கம் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் துரித தொலைபேசி இலக்கம் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1929. இது வந்து பாடசாலைகள் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோகங்களை சம்பவங்களை குறித்து முறையீடு செய்வதற்கான ஒரு தொலைபேசி இலக்கமாகும் 1929. அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் 1996 என்றது வந்து இது வந்து இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவின் துரிய தொலைபேசி இலக்கமாக காணப்படுவதுதான் 1996 என்றது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை அதுதான். அடுத்தது 1919 இருக்கிறது அவசர தகவல் பாதுகாப்பு இலக்கம். 119 என்றது அவசர போலீஸ் பிரிவுக்குரியது. ஆகவே சரியான விடை 2வது. சரியான விடை வந்து முதலாவது. அடுத்தது இலங்கை கோள் மண்டலத்தை ஸ்தாபித்தவர். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பேராசிரியர் செனவிரத்ன என்றவர் இலங்கை பல்கலைக்கழக மானியங்குழு ஆணைக்குழுவின் தந்தை. இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தந்தை தான் அவர். இலங்கை கோள் மண்டலத்தை ஸ்தாபித்தவர் ANS குலசிங்க தான். இதுக்கு சரியான விடை. ஓகே, நன்றி.